விழுப்புரத்தில் மிஸ் கூவாகம் 2024 அழகி போட்டி வெகு சிறப்பாக நடைபெற்றது. ஈரோடு மாவட்டத்தைச் சேர்ந்த ரியா முதலிடம் பிடித்து மிஸ் கூவாகம் பட்டத்தை தட்டிச் சென்றார். தென்னிந்திய திருநங்கைகள் கூட்டமைப்பு, சமூக நலத்துறை மற்றும் எய்ட்ஸ் கட்டுப்பாட்டு சங்கம் சார்பில் மிஸ் கூவாகம் 2024 நிகழ்ச்சி விழுப்புரத்தில் நடைபெற்றது. முதலாவதாக திருநங்கைகள் பங்கேற்ற கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றன. இதனையடுத்து மிஸ் கூவாகம் 2024 போட்டிக்கான முதல் சுற்றில் திருச்சி, சேலம், சென்னை, தூத்துக்குடி, தஞ்சாவூர், திருவண்ணாமலை, கொல்லம், ஈரோடு, கோவை ஆகிய பகுதிகளைச் சேர்ந்த 27 திருநங்கைகள் பங்கேற்றனர். அவர்களின் நடை, உடை, பாவனை மூலமாக 15 நபர்கள் அடுத்த சுற்றுக்கு முன்னேறினர். இதனையடுத்து விழுப்புரம் நகராட்சி திடலில் மிஸ் கூவாகம் 2024 கலை நிகழ்ச்சியும் மிஸ் கூவாகம் இறுதிச் சுற்று தேர்வும் நடந்தன. இறுதிச் சுற்றுக்கான முதல் சுற்றில் நடை, உடை, பாவனை போட்டியில் 7 நபர்கள் தேர்வாகினர். தொடர்ந்து இறுதிச் சுற்றில் கேள்வி பதில் போட்டியில் வென்று மிஸ் கூவாகமாக ஈரோட்டைச் சேர்ந்த ரியா தேர்வு செய்யப்பட்டார். 2ஆம் இடத்தில் தூத்துக்குடி மேகாவும், 3ஆம் இடத்தில் சென்னை யுவாஞ்சலனும் தேர்வாகினர். முதல் பரிசு வென்ற ரியாவுக்கு 50,000 ரூபாய் பரிசு தொகை வழங்கப்பட்டது. 2ஆம் இடம் பிடித்தவருக்கு 25,000 ரூபாயும், 3ஆம் இடம் பிடித்தவருக்கு 11,000 ரூபாயும் பரிசு தொகையாக வழங்கப்பட்டன. மிஸ் கூவாகம் பட்டம் வென்றது மகிழ்ச்சி அளிப்பதாக உற்சாகம் பொங்க கூறினார் ரியா. உங்களை மாதிரி ஆட்களா பார்த்துட்டு இப்போ நான் வின் பண்ணது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இனி வளரும் திருநங்கைகள் இந்த மாதிரி நிறைய விஷயங்களை சாதிக்கணும் அப்படிங்கிறது நான் கேட்டுக்கிறேன். மக்கள் என்னோட அம்மாங்க இவங்கெல்லாம். ஸோ இவங்கெல்லாம் இல்லைன்னா இந்த அளவுக்கு நான் வந்திருக்க முடியாது. ஸோ இவங்களோட நான் இருக்கிறதுல எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. இவங்கள நான் இல்லை, இன்னைக்கு நான் இந்த இடத்துல நிற்கிறேன், அதுக்கு காரணம் இவங்க தான். இந்த நிகழ்ச்சியில் அமைச்சர் பொன்முடி, விழுப்புரம் மாவட்ட சேர்மன் ஜெயச்சந்திரன், திரைப்பட நடிகைகள் ரெபேக்கா, பிரமிளா, எதிர்நீச்சல் காயத்ரி உள்ளிட்டோர் பங்கேற்றனர்.